ஆமென். இன்னைக்கு நாங்க பார்ப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது எப்படி. உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும் பொறுப்பு உங்களுடையது. அழுது புலம்புவதால் 4 ஊழியருக்கு சொல்லி அவர் உங்களை ஆட்சி தேற்றுவதால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. நிறைய பேர் நாங்க தப்பா நினைக்கிறோம். ஒரு பெரிய ஊழியக்காரர் நாங்க ஜெபிச்சு தள்ளிய கொண்டு கொடுத்தா, அவர் ஒரு கடிதம் எழுதினா அல்லது டெலிபோன் அடிச்சு சொன்னா அவர் ஜெபிச்சா பரலோகம் கடந்து வந்துடும்னு நினைக்கிறோம். தப்பான காரியம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற மனுஷன் பாவத்துல இருக்கிறவனா இருந்தா, பொல்லாதவனா இருந்தா, கர்த்தரை விட்டு விலகினவனா இருந்தா, அவன் ஜெபிச்சா உனக்கு விரோதமா கர்த்தர் எழுப்பி நிற்பார். அல்லேலூயா. சும்மா எல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தர் பாத்தீங்கன்னா யாரையும் இங்க சப்ஸ்டியூட்டா வைக்கல. ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் எந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கணும்டா, அவன் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தும் போது அதை அவர் கேட்கிறவராய் இருக்க வேணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து வழிபடுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கவன். அல்லேலூயா. நான் தருதலையா தெரிஞ்சு கொண்டு, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு ஒரு பெரிய ஊழியக்காரனை ஆசீர்வதிச்சா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கேட்கிறதுக்கு இங்க யாரும் சப்ஸ்டியூட் கிடையாது. ஏன்னா அவர் மறிக்கும் போதே அவர் செய்தது என்ன தெரியுமா? திரைச்சிலே 2 கிழிச்சு போட்டார். நடுவுல யாரும் கிடையாது. நடுவுல உனக்கு நடுவுல இயேசு மட்டும்தான். ஊழியக்காரன் யாருண்டா, அவர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரன். உனக்கு நடுவுல யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பண்ண ஊழியக்காரன் எதுக்கு வச்சிருக்கிறான்? அவன் ஆசீர்வதிச்சா வானமும் ஆசீர்வதிக்கும், பரலோகமும் ஆசீர்வதிக்கும். ஆகவே நீங்க போய் யார்கிட்டயாவது நீங்க கேட்டு அவங்க ஆறுதல் படுத்தினால ஒன்றும் அங்க ஆக போறது கிடையாது. ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது எப்படி என்பதை கண்டறிய வேத புத்தகத்தை ஜெப சிந்தையோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பல வருடங்களாக தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆபிரகாம் வெட்டின துறவுகளை பெலிஸ்தர்கள் தூத்துப்பட்டனர். அந்த கிணறுகளை அவன் மகனான ஈசாக்கு திரும்பவும் தோண்டி தன் தகப்பனிட்ட பெயர்களை அவர்களுக்கு தெரிவித்தார். நமது பரம தகப்பன் நமக்கு வழங்கிய ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஆனா நமது சத்துருவான சாத்தான் அவைகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தூத்து போட்டு போட பார்க்கலாம். சாத்தான் ஆசீர்வதிக்க முடியும். அவன் உலகத்தின் தேவன். உலக காரியங்களால மாத்திரம்தான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். அவன் ஆசீர்வதிச்சா உனக்கு விரோதமா கர்த்தர் எழும்பிடுவான். என்ற சாத்தான் என்றாலே தேவனுக்கு எதிரானவன். அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய ஆசீர்வதிக்க வேணும் சொன்னா நீ யாருடைய பிள்ளையா இருக்க வேணும்? தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு ஆசீர்வதிக்கவும் முடியாது. அதனால ஆபிரகாம் சொன்னா சோதோம் கோமோரா ராஜாட்ட, உன்னுடைய சிகரெட்டை விட எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா. ஆகவே பிசாசு தூத்து போட பார்க்கிறான். அவைகள் உலகத்தாருக்கு எங்களுக்கு உரியதல்ல என்று இப்பிரபஞ்சத்தின் அதிபதி விசுவாசிகளின் காதுகளில் ஓதுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் உள்ள வீட்டில் புலம்பல் இருக்காது. அல்லேலூயா. துதி இருக்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய ஊழியங்கள் வளரும், சபைகள் பெருகும், தேவராட்சியம் பெருகும். இது சத்ருவான சாத்தானுக்கு பிடிக்காது. ஈசாக்கை போல விதைக்க வேண்டும், 100 மடங்கு அறுவடை செய்யவும். அல்லேலூயா. நிறைய பேர் விதைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தாவே ஆசீர்வாதம், என் வயதினத்தை ஆசீர்வாதம் கர்த்தாவே. எங்க ஆசீர்வதிக்கிற? போட்டா தானே முளைக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் சாபத்தோடு கடனோடு இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினா அவனுக்கு அவன் தான் நம்முடைய எஜமான். நம்முடைய எஜமான் ஐஸ்வர்யத்தின் தேவன். அல்லேலூயா. நான் சபைக்குள்ள வரைக்கும் முன்பாக நான் தெரியாம கொள்ளாம கடன் வாங்கி இருக்கலாம். வந்த பிறகு என்னுடைய எஜமான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு சென்டிங் கூட நான் வாங்க கூடாது. அல்லேலூயா. இல்லையா? நான் காசு வச்சிருக்கிற சும்மா
போய் அவனுடைய காசு. அல்லேலூயா. என்னுடைய இது அதான் ஆபிரகாம். அதனாலதான் அவனுடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளாமல் போயிருந்தது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அதான் ஊழியக்காரர் சொல்றாரு, நீ கவுன்சிலிங் பண்றியா, சுவிசேஷம் போய் அறிவிக்கிறியா, போய் கை நின்றார். என்ன நிறைய உலகத்துல இருக்கும் நல்லா புழுவான். நான் 5-6 கடை வச்சிருக்கிறோம், உனக்கு வேலை போட்டு கொடுப்போம். உடனே நாங்க அப்படியே மயங்கிடும். அல்லேலூயா. நீ 10 கடை வச்சிருந்தாலும் 100 கடை வச்சாரு, நான் தான் உனக்கு தேவை. என்ன நான் தான் சமாதானத்தையும் வெளிச்சத்தையும் ஒளியை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அது என்னுடைய இயேசு இருந்து அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் உனக்கு இலவசமா கொடுக்கணும். நீ என்ன கொடுக்கிற? ஆமென். நாங்க சிலவள சில காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை பார்த்து எங்களுடைய ஸ்தானங்களை நாங்க இழந்து விடுறோம். எங்களுடைய ஸ்தானங்களை கொண்டு அடைவு வச்சு விடுறோம். அல்லேலூயா. நாம் யாரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்வது ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு ஆணிவேர் போன்றது. நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பு ஆசீர்வதிப்பதை குறித்து ஆழமான அறிவு நமக்கு அவசியம். நமது கர்த்தர் ஆசீர்வாத வள்ளல். வேதத்தின் முதல் பக்கத்தில் இருந்து இறுதி பக்கம் வரை தமது மக்களை ஆசீர்வதிப்பவராக தோன்றுகிறார். முதலாவது மனிதன் கர்த்தரை முதலாவது ஆசீர்வதிக்கிறவராகத்தான் பார்த்தான். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:20 நீங்கள் பார்க்கலாம். அவருடைய உள்ளம் ஆசீர்வதிக்கிற உள்ளம். அல்லேலூயா. நாட்களை உண்டாக்கினார். எத்தனை நாள் உண்டாக்கினார்? 7 நாள். அதுல எது கெட்ட நாள்? எல்லா நாளும் நல்லதுன்னு கண்டார். சூரியனை படிச்சார், நல்லதுன்னு கண்டார். அல்லேலூயா. சந்திரனை படிச்சார், நல்லதுன்னு கண்டார். மனுஷனை படிச்சார், நல்லதுன்னு கண்டார். அல்லேலூயா. மனுஷன் தான் படைப்புகளே மிகவும் விசேஷமானவன், மேன்மையானவன், உயர்வானவன். தேவதூதர்களை விட உயர்வானவனே தேவ சாயலால் அவன் வெளிப்பட்டவன். அல்லேலூயா. மிருகத்துக்கோ குரங்குக்கோ தேவன் தன்னுடைய சாயலை கொடுக்கல. சில குரங்குகள் குரங்குலேருந்து வந்தன்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கு. அதுக்கு குரங்கு புத்தி தான் இருக்கு. அல்லேலூயா. அவர் மனுஷனுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்தார். எந்த ஒரு படைப்புக்கும் கர்த்தர் தன்னுடைய சாயலை கொடுக்கல. தேவதூதர்களுக்கு கூட தன்னுடைய சாயலை கொடுக்கல. அல்லேலூயா. அவ்வளவு விசேஷமானவன் மனுஷன். அவருடைய சாயலை பெற்றவர். நீங்கள் எல்லா விதத்திலும் பழகி பெருக வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அகிலத்தை நிரப்ப வேண்டும். உயிரினங்கள் அனைத்தையும் ஆள வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. ஆதாம் ஏவாளும் சிருஷ்டிகருக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை. அல்லேலூயா. நாங்க ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேர் ஆசீர்வாதம் வருவதே இல்லை. தேவனை அவருடைய ஆசீர்வதித்து முந்திக் கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று என்னும் ஆசையை உங்களுக்கு உருவாக்கினவரே அவர் தான். அல்லது நீங்க எத்தனை பேருக்கு நீங்க விரும்புறீங்க, நான் பிச்சைக்காரனாவே இருக்கணும், யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் சபையில வந்தாக்குள்ளே நிறைய பேர் சொல்றேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்க வரைக்கும், என்ன எனக்கு இங்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, சௌரங்கள் இல்ல, சௌகரியங்கள் இல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல விஷயம். நான் சொல்லுங்க தெரியுமா, கர்த்தர் போய். அல்லேலூயா. நீ யாரையாவது நம்பி எனக்கு எவனாவது உதவி செய்வான் இருந்தா நீ தருத்திரம், நீ ஒரு அநாதம். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பரலோக தேவன் எனக்கு உண்டா நான் யாரு? அதனால என்னுடைய புத்தியை நான் மாத்தவன். இந்த புத்தி என்னைக்கும் மாறாத வரைக்கும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா நீ விரும்புறீப்பா, நீ ஆசீர்வதி சொல்ற, உன்னுடைய புத்தி பிச்சைக்கார புத்தி. அல்லேலூயா. உன்னுடைய புத்தி, உன்னுடைய இருதயம் சரியில்லை. அல்லேலூயா. நீ என்ன கனவீனப்படுத்துற? உன்னுடைய இருதயம் மனுஷனை நோக்கி பார்க்கிறபடியா. ஏசாயா 2:23 நினைக்கிறேன், நாசிக சுவாசம் உள்ள மனுஷன் நம்போத விட்டுடு. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றான், நான் அவனை நம்பினேன், நான் அவனுக்கு உதவி செய்தேன், அவன் என்ன நடு ரோட்ல விட்டுட்டான், நடு ஆட்டுல விட்டுட்டான், அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்னக்கா, உன்னோட நம்பிக்கை என்ன?
மனுஷன். உன்னுடைய நம்பிக்கை என்ன? உறவு. உன்னுடைய நம்பிக்கை என்ன? நான் இவங்களுக்கு செய்யறான், அவங்க எங்களுக்கு செய்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பெற்றோர் சொல்லுவாங்க, அல்லது பாட்டம் பூட்டன்னு சொல்லுவாங்க, பூட்டி பேரா நீ என்ன பாப்பியா? எத்தனை பேர் சொல்றது? அல்லேலூயா. புத்தி சரி. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? என்னுடைய பிள்ளைகள் என்ன பார்க்க தேவை. அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாம இருக்கும்போது அப்படித்தான் நான் என்னுடைய நினைப்பு. ஏன் தெரியுமா? என்ன பாதுகாக்க, கடைசி நான் சாகும் வரைக்கும் என்ன வழி நடத்த உதவி செய்யறதுக்கு என்னுடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொத்து செய்யணும்னு வசனம் சொல்லுது. ஏன்னா பெற்றோர் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யறவா? கர்த்தருக்குள்ள வழி நடத்துறவன். அல்லேலூயா. இவன் ஆசீர்வாதமா இருந்தா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்க முடியும். உண்மையா இல்லையா? நான் சாபத்துல இருந்தா என்னத்த பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவான்? சாபத்துக்கு வச்சுட்டு போவான். சரி, இந்த தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பாப்போம் வசனத்துல. இந்த தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க இல்லடி பூட்டா, அதுக்கு மேல இந்த பேர பிள்ளைகளுக்கு என்னத்த சொல்லி கொடுக்கணும், என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைய நீ என்ன செய்யணும்? சொல்ல வேணும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் 4 சந்ததியை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? நீ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியை சொல்ல வேணும். நாங்க என்ன செய்யறோம்? என்ன பாப்பியா? காசு குடிப்பியா? நீ உழைச்சி எனக்கு பாப்பியா? இது சாபம் பிடிச்ச சந்ததி. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிறு வயதுல அழைச்சனா முதிர் வயது வரைக்கும் தாங்குவான், ஏந்துவான், தூக்குவான், சுவாப்பான். அல்லேலூயா. என்னுடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். ஆக என்னுடைய தேவனை முதலாவது நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். அதனால்தான் நாங்க சில ஆசீர்வாதத்துக்கு பதிலா சும்மா ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சும்மா சும்மா ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. ஆதாம் மோவாளும் சிருஷ்டியருக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கிறேன். தேவனே அவர்களை ஆசீர்வதிக்க முந்திக் கொண்டார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்னும் ஆசை உங்களில் உருவாக்கினவர் அவர்தான். அப்ப ஏன் இப்ப ஒண்ணும் அப்படி செய்கிறார் இல்ல? அவனுக்கு கொடுத்த அதிகாரம், அவனுக்கு கொடுத்த வல்லமை, அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லாத்தையும் தான் பிசாசு வித்து போட்டாங்க. அல்லேலூயா. அப்ப உன்னுடைய கிடைத்த நீ ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சா நீ அவனுக்கு பிசாசுக்கு வித்தையண்டா அவன் இன்னும் பலவானாம் பாய்க்கொண்டு போவார். அதனால எல்லாமே கண்டிஷன். நீ எப்படி இருப்பேன்னு நீ சொல்லலாம். கர்த்தாவே நீ ஆசீர்வதிச்சா நான் உனக்கா உயிரே கொடுப்பேன்னு சொல்லலாம். நீ பொய் சொல்றேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறபடியா நினைச்சு கொள்வாங்க, நாங்க இப்படி எல்லாம் கதைச்சா நான் உருகிடுவேன். நான் இங்க வேதத்தை படிக்கிறேன். அல்லேலூயா. உருகி கர்த்தாவே இந்த புள்ள சபைக்கு அள்ளி கொடுக்க போது, கர்த்தாவே பில்டிங்குக்கு காசு கொடுக்க போதான் கர்த்தாவே மயங்கரால் நான் கிடையாது. அல்லேலூயா. நீ கர்த்தரையெல்லாம் பேய் காட்ட முடியாது. நீ யாருன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்து, உன்னுடைய வழிகளை சரிப்படுத்து. அப்போ உனக்கு நீ எப்படி நடப்பேன்னு தெரிஞ்சு கொள்ளுவான். அல்லேலூயா. உன்னோட வார்த்தையின் விசுவாசம் எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். கிரியே இல்லாத விசுவாசம் செத்தன்னு வசனம் சொல்லுது. படிங்க பிலிப்பியர் 2:13. Philippiens 2:13. En effet, c'est Dieu qui produit en vous le vouloir et le faire à son projet bienveillant. இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்குறவனாய் இருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்ற விருப்பத்தை யார் உண்டாக்குறது? அவர் தான். அல்லேலூயா.
நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் பெருக வேண்டும், என் குடும்பம் செழிக்க வேண்டும், ஊழியம் வளர வேண்டும், சகலவற்றின் மேலும் நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் ஆசைகளை உண்டாக்கினவர் தேவன் தான். எதற்காக இவ்வித ஆசைகளை உண்டாக்கினார்? அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புவதை விட அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று 1000 மடங்கு விரும்புகிறார். 6ஆம் நாள் மனிதனை உருவாக்கும் முன்பு அவனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி விட்டார். பறவைகளையும் மச்சங்களையும் மிருகங்களையும் ஆசீர்வதித்து அவன் கையில் வழங்கினார். இப்ப விஞ்ஞானம் பெறுகிறபடியா இந்த பூமிக்கு கீழே எல் நீனோ எல் நானா அந்த என்ன சுடுதண்ணி நீரூற்று, ஐயா இதெல்லாம் வெப்பநிலையை மாற்றுதான். யோசிச்சு பாருங்க. நான் இப்பதான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறான். கர்த்தர் 4000 வெப்பம் உண்டாங்கினது திருப்பி மனுஷனுக்கு சிருஷ்டிக்க திருப்பி சீரமைக்க 6 வருஷம் தாண்டிச்சு. அப்பவே இதெல்லாம் மனுஷனுக்கு என்னென்ன சீதோஷணத்துல சரியா இருக்க வேணும், உடல் ஆய்வுக்கு சரியா இருக்க வேணும், பழங்கள் இந்த கனி வகையில இதெல்லாம் சொல்லுவோம், அதுல விட்டமின் இதுல விட்டமின் எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் மனுஷனுக்கு உண்டாக்கின பிறகுதான் மனுஷனை உண்டாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு அவசியமான ஏற்ற துணையையும் கொடுத்தார். இவைகள் எந்த ஆசீர்வாதத்தையும் மனிதன் தானாய் கேட்கவில்லை. ஆகவே அவராகவே முந்திக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். நோயும் சாவும் காணாத சரீரம், அனுகூலமான இயற்கை, பூத்து குலுங்கும் விருட்சங்கள், பாய்ந்தோடும் பளிங்கு நீரோடை, வாழ்க்கைக்கு ஏற்ற துணை, சிந்தை குளிர சுசிகளோடு உறவான சாக்கியம், பாவம் இல்லாத பசுத்த வாழ்க்கை, தேவன் இத்தனையும் தானாக முன்வந்து அளித்த ஆசீர்வாதங்கள். அநேக விசுவாசிகள் சொல்லுவார்கள், நான் புழு, நான் பூச்சி, நான் துடப்பம், அப்புறம் நான் தேவனுடைய பிள்ளை. அநியாயமா இல்லை? துடப்பமும் தூசியும் விளக்குமாறும் தும்பு தடியும் அப்படி தேவனுடைய பிள்ளையா? நிறைய பேர் அப்படி சொன்ன நாங்க ஒரு தாழ்மையா நாட்கள் நினைச்சு பார்க்கிறாங்க. லூசு. அல்லேலூயா. தேவன் துடப்பமா புழுவா பிச்சைக்காரனா? நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, கத்தா பாஸ்டர் எனக்கு ஒன்றும் தேவையில்லை பாஸ்டர், எனக்கு கத்தா அப்படியா நல்ல விஷயம் பா, 2 நாள் ஜெபத்துக்கு பா, ஒரு நாள் கூட வர மாட்டான். சம்மளி ஒழுங்கா காசு கட்ட மாட்டான். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் சீராகவும் செய்கிறவர். சிலர் சொல்லுவார்கள், கர்த்தர் எனக்கு இந்த சோதனையை அனுமதிச்சிருக்கிறார், நாம் பூமியில் பாடுபட்டால் பரலோகத்தில் பெரிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்றார். நீ தேவ ஊழியத்தின் பாடுபட்டால் மிகுந்த பலன் பரலோகத்தில் உண்டு, எந்த சந்தேகமே இல்லை. ஆனா அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம், அதுவும் உண்மை. ஆனா நீங்க வீணாய் பாடுபடுற பாடலுக்கு பரலோகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்ப நீங்க இப்ப வேலை செய்றீங்க, 7 மணி நேரம் பிரான்ஸ் நியமிச்சிருக்குது, நீங்க சைனாவில 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு. அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா நீ வேலை செய், 4 மணி நேரம் வேலை செய், நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்றான். அல்லது நீ வேலை செய்து டயர்டாகி கொண்டு மிஷின் கைக்க விட்டுட்டேன், இப்ப கை போச்சு. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து, அல்லேலூயா, தேவனுக்காகப்பட்ட பாடம், இது உனக்காகப்பட்ட பாடம். இப்படி நிறைய பேர் தங்களா கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறார், அதுக்குரிய வழியில தேட மாட்டோம். நாமளா ஏதாவது செய்து போட்டு எங்கேயாவது மாட்டுப்பட்டு அடிபட்டு உதவப்பட்டுட்டு நான் தேவனுக்காக பாடுபடுறோம் என்று சொல்ல பார்க்கிறோம். அது இன்னும் அயோக்கியத்தனமாக. அல்லேலூயா. நம்ம தேவன் ஆசீர்வாத தேவன் என்பதற்கு ஆயிரமான சாட்சிகள் வேதத்தில் உண்டு. மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவத்தை பார்த்து சத்துரு பொறாமை கொண்டான், ஆசீர்வாத ஊற்றுக்களை அடைத்து விட தந்திரம் செய்தான், ஆசீர்வாத வள்ளலை விட்டு ஆதி தம்பதிகளை பிரித்தான், சாபங்கள் குவிந்தன, சஞ்சலங்கள் பெருகின, ஆனாலும் தேவன் மனிதனை ஆசீர்வதிப்பதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. நாங்க சிலவளை பாத்தீங்களா, ஐயோ அவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பொறாமப்படுற அளவு கர்த்தரை நோய் ஏற்றி வச்சிருக்கான். அவனுடைய பொறாம நம்மளை எரிச்சிடுமா? அவன் செய்ய
நான் தேவனோட இருக்கும் வரைக்கும் ஒரு டஸ்ட் கூட நம்ம மேல வர முடியாது. அல்லேலூயா. ஏனோக்கை ஆசீர்வதிச்சார். உலகம் முழுவதையும் வெள்ளத்தால் அழித்தாலும் தமக்கென்று ஒரு ஆசீர்வாத சந்ததியை தப்பு வைத்தார். ஆதாம் அவளை ஆசீர்வதித்தது போலவே நோவாயும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற ராஜ்யம் 9:1 நீங்க பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில் கர்சனை உள்ளவனாய் இருக்கிறார். ஆசீர்வாத ஊற்றுக்களை உங்களுக்கு அவ்வப்போது திறந்து விடுகிறார். மனிதன் விக்கிர ஆராதனைக்கு பலியாகி ஆசீர்வாத கால்வாய்களை மூடின போது தேவன் தன்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதனை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. யாரை ஆசீர்வதிப்பது? தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அல்லேலூயா. இப்ப தேவன் என்னை உண்டாக்கி இருக்கும் போது நான் என்னுடைய கற்பனைக்கு தோன்ற மாதிரி ஒன்றை செய்து இதுதான் என்ன உண்டாக்கினா தேவனுக்கு கோபம். அப்ப தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க முடியாம இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால பார்த்த இந்த விக்கிர ஆராதனை கிடந்த ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு இருதயத்துல தேவனா இதெல்லாம் சேவிக்கிற பிள்ளை இல்லையே. அல்லேலூயா. அவருக்கு ஒரு உண்மையான தேவன் தானா? அல்லேலூயா. அப்ப தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை இருந்த இடத்துல ஆபிரகாம் அழைக்கப்பட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆகவே விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருந்த உங்களையும் அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அழைப்பை நிறைய பேர் தூக்கம் வருது, கூடி போச்சு. அல்லேலூயா. நைட் டியூட்டி பாக்குறீங்களா? டியூட்டி போயிடல. Thank you, Lord Jesus. Amen. Thank you, Lord Jesus. விக்கிர ஆராதனையில கூட்டத்தில இருந்து தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவனை ஆசீர்வதிச்சார். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கு கொள்ளக்கூடாதா இருந்தது. அல்லேலூயா. உங்களையும் என்னை விக்கிர ஆராதனைக்காரர்களாகத்தான் விக்கிர ஆராதனை கூட்டத்துல நாங்களும் இருந்தோம். எங்களை அழைச்சார் ஆசீர்வதிக்கும்படியாக. நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹலோ, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கேட்டுப்பாரு, என்ன ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எங்களை வேறு பிரிச்சார் ஆசீர்வதிக்கும்படியாக. ஆபிரகாமை வேறு பிரிச்சார் ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. தேவன் 2 தொழில கால் வைக்கிறாங்க, ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. இரு மனத்தோடு இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இதே சேவிக்கிறோம்னா அங்க கிடையாது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? அல்லேலூயா. இல்லாட்டி விட்டு வந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அப்பப்ப செய்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைட்டா, நீங்க வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்த பிறகு ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். ஆசீர்வதிப்பது பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. அல்லேலூயா. நான் என்ன ஒப்பு போறோம்? என்னோட வந்தவன் 4 கடை வாங்கிட்டான். அல்லேலூயா. இதான் நான் பாக்குறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுண்டா, உன்னோட ஒப்பட போறதுக்கு யாரும் கிடையாது, உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. இதான் பார்த்தேன். இப்ப நான் வேறுபாட்டு ஜீவியத்துக்கு வந்துட்டேன். இப்ப நான் வேறுபாட்டு ஜீவியத்தை விட்டு வெளியில போயிட்டேன். திருப்பி நான் வந்துட்டேன். அப்படியா? நான் அப்பப்ப போவேன், அப்பப்ப வருவேன். நான் வேறுபாட்டு ஜீவிதான் இருக்கிறேன். அப்பப்ப போயிடுவேன். அச்சனப்பட போயிடுவான். அங்க போய் நான் அங்க 30 தேவர்களை வச்சு ஆராதனை செய்தாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் மனசுல நான் இருப்பேன். என்ன கதையெல்லாம் விடுறாங்க. அல்லேலூயா. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ வேறுபாட்டு ஜீவித்தை விட்டு வந்துட்டு மறுபடி நீ அங்க போயிட்டீன்னா நீ சம்பாதிச்சது கொஞ்சம், கர்த்தருன்னு ஆசீர்வாதது கொஞ்சம், எல்லாத்தையும் ஒரேடியா பறிச்சுடும். லோத்துக்காதான் நடந்தது. கொஞ்சம் அதையும் பறிச்சு போடு. தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஆம்பளை அந்த காலத்துல பெருசா எல்லாம் போறதா இருந்தா அதாவது கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. இந்த கடகங்கள் இதெல்லாம் போறது பொம்பளையர்.
அல்லேலூயா. அது கடைசி செகண்ட்ல வானத்தை விட்டு அழிக்க போறோம் அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னத்தை போட முடிஞ்சது எங்க பூமியில வச்சு அவங்க பயங்கர கொள்ள சோதம் போகும்போது அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்தனால அப்படி இருக்கு. அப்ப இரும்பு பூட்டுல பூட்டி வச்சாங்களோ நிலத்துக்கு அடியில வச்சாங்களோ எடுக்கிறதுக்கு டைம் இல்ல, புடிச்சு இழுத்து வந்து விட்டுட்டாங்க. ஆமே, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாதமா இருக்கிறேனா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் மூலம் பூமியில் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து ஈசாக்குக்கு யாக்கோபு சொன்னார். யாக்கோபின் மூலம் 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாத ஊற்றுக்கள் எகிப்தில் அவர்களை செழிக்க செய்தது. அப்பொழுது சாத்தான் பார்வோனை ஏவி அவைகளை மூட பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்ய சித்தம் கொண்டார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மோசே ஆரோன் மூலம் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ ஜனங்களுக்கு எதிராக பாலாக் என்பவன் அவர்களை சபிக்கும்படி பிரியாம் தீர்க்கதரிசியை நாடினான். தேவன் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கும் போது எந்த தீர்க்கதரிசி, எந்த ஊழியக்காரன், எந்த போதுவன் சபிச்சு கடந்து வர முடியும்? அல்லேலூயா. பிலியாம் வாயை திறந்த போதெல்லாம் ஆசீர்வாத வாக்குகள் மடை திறந்த வெள்ளம் போல இஸ்ரவேலருக்காக புரண்டு வந்தது. சில பேர் மிரட்டுவாங்க, நான் சோகம் போட்டா எனக்கு தெரியுமா, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளையாண்டா அந்த சாபம் அது தன்னுடைய வேலை செய்யும்படியாக அவையில ஆயிடுச்சு. அவையில என்ன சாபம் பொடினமோ அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதான் வேதம். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வச்சிருந்தா கர்த்தர் ஆசீர்வதித்த யாரும் சபிக்க முடியாது. அதனாலதான் நோவா தன் மகனை சபிக்காம பேரனை சபிச்சான். பிறக்காத பேரன் கானானை சபிச்சான். அல்லேலூயா. என்ன தேவன் ஆசீர்வதிச்சது யாரும் சபிக்க முடியாது. அது நோவாக்கு தெரிஞ்சது, நீங்களை கத்துட்டு பிள்ளை தெரிய மாட்டேன். அதான் பெரிய பிரதாபம். அல்லேலூயா. அதனாலதான் எவனாவது மெரிட்டுனால நாங்க பயந்து போயிட்டோம். நான் முழங்கால் படியிட்டால் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா, இதற்கெல்லாம் பயப்பட்டதே கிடையாது. காரணம், என்னை ஆசீர்வதிப்பவர் இன்னார் என்று அறிவேன். சபிக்க வந்த பிலியாமுக்கு என்ன நடந்தது? என்னாகும் 23:20 Voici, j'ai reçu l'ordre de bénir et l'a béni. Je ne rejeterai pas sa décision. இங்க சொல்லுறான், சபிக்க கூலி பேசி வந்தவன் 23:20 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். முதலாவது சபிச்சா கூட ஒன்று நடக்காது. ரெண்டாவது சபிக்கவே விடையில. அதை விட பியூட்டி, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்றது. இரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்றது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் பட்சத்தில் பலனாய் நிற்கிறார். அதை எந்த தீய சக்தியாலும் திருப்ப முடியாது. தேவ ஊழியக்காரனான மோசேயும் ஆரோனும் எப்படி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். படிங்க. என்னாகமம் 6:22-27 நோன்பு வந்து சீஸ் வந்து வென்சர் இங்க பாத்தீங்கன்னா, நீ ஆரோடும் அவன் குமாரனும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலர் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுதுதான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இங்க எதுக்கு ஊழியக்காரன் வச்சாலும் முதல்ல சொன்னார். ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியர், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் மூலம் அவர்களை ஆசீர்வதித்தார். தமது வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்ததின் நோக்கம் நம்மை அதன் மூலம் ஆசீர்வதிப்பதுதான். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சாபத்தை நமக்கு முன்னே வைத்து நாம் சாபத்தை தள்ளி ஆசீர்வாதங்களை மட்டுமே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நமது பிதா ஆசீர்வாத வல்லர், ஆசீர்வாத நீரூற்று, பொங்கி வழியும் நீரூற்று. படிகளுக்கு அப்போஸ்தலர் ஆக்ட் 3:26 அப்போஸ்தலர் 3:26 சொல்லுது,
அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அவர் தமது குமாரனை அனுப்பினது உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நீங்க ரொம்ப பரிதாபமா பார்க்கிறாரு. சிலுவையில தொங்குறவராக, மரியாளின் குமாராக, மரியாளின் கையில தூக்கி வச்சுக்கொண்டு. அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிதா அனுப்பின தேவகுமார். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அத்தனையும் கிறிஸ்துவின் மூலமாக பிதா அனுப்பிவிட்டார். ஆசீர்வதிக்க வந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றிருக்கிறீங்க, அதான் முக்கியம். அப்படியானால் உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அவருக்குள் வந்துவிட்ட உங்களுக்குள் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கத்தர் வைத்து விட்டார். அவைகளை தோண்டி எடுப்பதுதான் உங்களுக்கு கடமை. கிறிஸ்துவை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறவராக பாருங்கள். சிலுவையில் தொங்குகிறவராக நீங்கள் எப்ப பார்க்க வேண்டும் என்றால், பொய் சொல்லும் போது, பாவம் செய்யும் போது. அல்லேலூயா. சிலுவையில் எப்ப நீங்க பார்க்கணும்? நீங்க எப்பெல்லாம் பொய் சொல்றீங்களோ, இஷ்டத்துக்கு பொய் சொல்றீங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்றீங்க. அல்லேலூயா. வந்துடுது பழக்க தோஷம் சொல்றீங்க, அப்பெல்லாம் நீங்க இயேசுவை பாருங்க சொல்லுவீங்க. மற்றபடி அவர் ஆசீர்வதிக்கிறவராக பாருங்க. பிதாவின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்தவர் தான் இயேசு. மனிதனுக்கு தேவையான சுகம், ஆரோக்கியம், சமாதானம், அனுதின உணவு, பாவ விடுதலை அத்தனையும் கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் இயற்கை தன்மை பிதாவை பிரதிபலிப்பதுதான் இயேசு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 2 Corinthians 19-20 வரைக்கும் அங்கு சொல்லப்படுகிறது. இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். மத்தேயு 10:14 பார்க்கலாம். அப்பங்களை சிறு மீன்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்தார். மத்தேயு 14:19 பார்க்கலாம். நோய் உள்ளவர்களை சுகத்தினால் ஆசீர்வதித்து இறுதி ராபோஜனத்தை திருவிருந்து ஆசீர்வதிச்சார். இப்ப 2 அப்பத்தையும் 5 மீன்களையும் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இது இயேசு ஆசீர்வதிச்சார். இதுக்கு ஜனங்கள் வந்தாங்க, 3 நாள் சாப்பிடல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மெய் மறந்துருக்காங்க. அவங்க அப்படியே விட்டா சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆசீர்வதிச்சார். இதை வச்சுட்டு நம்முடைய ஊழியக்காரங்கள் எல்லாம் அவர் 2 அப்பம் 5 மீன் 2000 கொடுக்குறாங்க கொடு, 5000 கொடுக்குறாங்க கொடு. நான் பார்த்தேன் அவருக்கு டெலிவிஷன்ல எவ்வளவு ஒரு என்னத்தை சொல்றதே தெரியல. அல்லேலூயா. எனக்கு ஆசை இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் தன்னுடைய வேதத்தை புரட்டுறவா, இச்சைக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறவனா ஏறுவது அடிச்சவங்க அடிக்கும். ஜனங்களுக்கு முன்னாடி அடிக்கிற அடியில கர்த்தர் இந்த ஆதி திருச்சபையில 2 காரியம் செய்வார். ஒன்று சபைக்கு வெளியில, ஒன்று சபைக்கு உள்ள. அல்லேலூயா. ஏறுவது பேசினது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் ஆர்ப்பாச்சாங்க. தேவதூனுக்கு கோபம் வந்துச்சு தெரியாது. தேவதன் ஒரே தட்டு புல்லு திறந்து போனா புழு வந்துச்சு தெரியாது. இல்லாட்டி சுருண்டு புழுவ நசிக்கிற அப்படி தெரியல. புழு திறந்து போனான்னு சொல்லப்படுது. ஏன்னா 4 நாளா புழுக்க சிலோட கத்தர் அடியில புழு அண்டை உடனே வந்துச்சோ தெரியாது. தெரியும். அல்லேலூயா. சபைக்கு உண்ட வச்சு அடிச்சு. அல்லேலூயா. எதுக்காக அடிச்ச? என்ன விதமா போய் சொன்னா? ஏன் போய் சொன்னா? மற்றாக்கள் மாதிரி நடந்து கொள்றது. கர்த்தருக்கு கொடுக்கிறவன் தன்னையும் காட்டிக்கொள்ளும். அவன் ஒருத்தவங்களுக்கு தான் ஃபுல்லா வித்து ஃபுல்லா கொடுத்தான். அல்லேலூயா. விற்கும் போது பிளான் பண்ணாங்க கர்த்தருக்கு ஃபுல்லா கொடுக்க மாட்டேன். வித்த போறோம், ஐயோ உலகத்துல கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கணும். அல்லேலூயா. என்னன்னா சில பேர் ஊழியக்காரர்களை தங்களை காண்பிக்கும். சபையில என்ன செய்த கர்த்தர் அடிச்சார். அதுக்கு துணையா நின்றாங்க, பைக் வந்தாங்க. அல்லேலூயா. புசருக்கு அடக்காரன் பொஞ்சாதிக்கை சொல்லாத சபை தான் நம்முடைய சபை, பெந்தெகோஸ்தே சபை. கர்த்தர் அடிச்சா என்ன செய்யணும்? புருஷனு சொல்லக்கூடாது, தாய்க்கு சொல்லக்கூடாது, உறவுகள் சொல்லக்கூடாது, அடக்காரங்களை கொண்டே போடுங்க எங்கேயாவது குழிக்குள்ள.
நாம கர்த்தரை ஆராதிப்போம். போட்டுட்டு வர்றாங்க. அப்பதான் அல்லேலூயா அவ வர்றான். புருஷன் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டு வாலிபர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. கிட்ட வந்துட்டாங்க. அப்ப இவவும் வர்றாங்க. எவ்வளவுதான் விஷயம்? எஸ். அல்லேலூயா. தன்னை மற்ற ஜனங்களை மாதிரி ஒப்பு கொடுக்கும்படி காமிச்சா அந்த விசுவாசிக்கு அந்த அடியண்டா பசுத்தவான்கள் மாதிரி காமிச்சு, கர்த்தருடைய ஊழியக்கார மாதிரி காமிச்சு, அதுக்கு துணையா இருக்கிற பாஸ்டர்ஸ் மாதிரி விசுவாசம் அடிச்சா அப்படி கர்த்தர் அடிக்க வரும். மோசே சொன்னா, கர்த்தாவே ஒரு வித்தியாசமா இந்த கோராவை சபையை கெடுத்து போட்டாங்க. கர்த்தாவே பூமியை பிளந்து பாதாளத்துக்கு போனா நலமா இருக்கும். இவன் வாய் சொல்றதுமா கர்த்தர் செய்துட்டான். கர்த்தர் செய்யலைங்க. இவன் ஆதங்கத்துல சொன்னா கர்த்தர் செய்துட்டார். பதபதிச்சு போனான். தேவனுடைய கோபம் வந்துட்டு எல்லாரும் போயிட்டா நமக்கு வேலை இல்லப்பா, கொண்டு வா தூவ கலச. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய கோபத்தை அடக்கிறதுக்கு தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தை அணிஞ்சு போறதுக்கு திருப்பி போய் ஊழியக்காரன் தான் நிற்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நம்முடைய தேவன். இப்படி செய்தா நலமா இருக்கு. நிறைய ஜனம் பாதாளத்துல இருந்து தப்பும். அல்லேலூயா. கொஞ்சம் இருக்கத்தக்கனாவே ஒருத்தனை கொண்டு திரிஞ்சு கொண்டு அதுக்கு ஆதரவு போறோம்னா கத்திர அடிக்கிற அடி இந்த உலகம் பார்க்கணும். எந்தெந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் எல்லாம் கதறுதோ அவனுக்கு சப்போர்ட்டா. எத்தனையோ இந்தியாவில் எத்தனையோ ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கா ஒருத்தன் கண்ணீர் விட்டு முழங்கால் படிட்டு முழங்கால் முக்கிய தேய்ச்சி ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. ஆப்பிரிக்க நாட்டுல 3000 பேர் ஒரே டைம்ல கொண்டு போட்டாங்க. மணிப்பூர்ல கொண்டு போட்டாங்க. அவங்களுக்கு இந்த பரதேசிக்கு சபையை கெடுக்கிற நாசமா போனவனுக்கு, ஒரு பொம்பளைய வச்சிருக்கிறவனுக்கு, அவனை சபைக்குள்ளே வச்சிருக்க 1 சொல்லுது. அவனுக்காக அழுது ஜெபிக்கிறதும் பாட்டுகள் ரிலீஸ் பண்றதும் அவனுக்காக எவ்வளவு ஒரு கேவலமா போயிடுது. கர்த்தர் இறங்குவான். இதுல கர்த்தர் கொன்னு போடுவான். அல்லேலூயா. கர்த்தர் கொல்லுறதுல மகா பயங்கரமான கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். கோரா கூட சேர்ந்து நிறைய பேர் ஆள்ல அவங்க எல்லாம் பாதாளம் இழுத்துட்டு போயிடுச்சு. ஆகவே ஆதி மனிதன் பாவத்திற்கு முன்பு அனுபவித்த நன்மைகளையும் செழிப்பையும் சுகத்தை மற்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சிலுவை பாடுகள் மூலம் நமக்கு மீண்டும் சொந்தமாக்கினார். மனிதனுக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் சிலுவையில் கிடைத்தது. அவர் உயிர்த்தெழுதலும் பரமறுதலும் ஏராளம் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாயின. ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்தவர் தான். அவர் தான் நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அடையாளம் காட்டி தருபவர். அல்லேலூயா. ஏன் இவங்களை குறிச்சு சொல்ல வேணும்னு சொன்னா வேதம் சொல்லிருக்கு, சொல்ல அந்த ஓநாய்களை குறிச்சு அது சொல்லி. அல்லேலூயா. பாஸ்டர் பிரிஸ்லி நினைக்கிறேன், அவர் சொல்றான், ஐயோ இந்த பாட்டை கேட்டு நான் தரத்திரத்துல இருந்தேன், எப்ப அதை விட்டனும் அப்பதான் நான் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்றேன். அல்லேலூயா. நாங்க 2017 இந்த பாட்டுல நிப்பாட்டி போட்டோம். அல்லேலூயா. ஆனா இவர் அசுத்தத்துல மாட்டினது இப்பதான், 2-3 வருஷத்துக்கு உள்ளதான். 2017 கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்பாகவே நிப்பாட்டிட்டோம். ஆமே. என்ன நம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்களே கெடுக்க கூடாது. என்ன கத்திரங்களை ஆசீர்வதிக்க விரும்பாதான் சத்துரு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாக எங்களுடைய சிந்த புத்தி எல்லாத்தையும் மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலும் பரமறுதலும் ஏராளம் ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாயின. ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்தார். அவர் தான் நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்கள் அடையாளம் காட்டி தருவார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் நமது மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. எலிசாவை சுற்றிலும் பாதுகாத்து நின்ற அக்கினி ரதங்களையும் தூதர் சேனைகளையும் பார்க்க அவனது வேலைக்காரனால் முடியவில்லை. ஆவியானவர்களால் தான் இந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு பயந்தவர்களை சூழ பாழ்முறங்கி பாதுகாக்கிறார் என்பதை மூளையில் அறிவது போல ஆவியில் பார்ப்பது போல. ஆகவேதான் பவுல் தமது சபையாரின் ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடைய ஜெபித்தார். படிங்க எபேசியர் 1:17-19 வரைக்கும். Je prie que le Dieu de notre Seigneur Jésus-Christ, le Père et de gloire,
vous donne un esprit de sagesse et de révélation qui vous le fasse connaître. Je prie qu'il s'illumine les yeux de votre cœur pour que vous sachiez quelle est l'espérance qui s'attache à son appel, quelle est la richesse de son glorieux héritage au milieu des saints et quelle est l'infinie grandeur de sa puissance qui se manifeste avec efficacité par le pouvoir de sa force envers nous qui croyons. இங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 1:17-19 வரைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மெத்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேதத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ள செய்வதுதான் ஆவியானவரின் வேலை. தேவன் நமக்கான உண்டு பண்ணினவைகள். அப்ப ஆவியானவர் இல்லாம நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் போலிகளை நாங்க நம்பி வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9 பாத்தீங்கன்னா எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் ஆசீர்வாதங்களை காட்டி தருபவர் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளிருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலை உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் விரும்பாவிட்டால் தானாய் கிடைத்து விடாது. அல்லேலூயா. பசிதாகம் உள்ளவர்கள் தான் திருப்தி அடைவாங்க. யாக்கோபின் உள்ளம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கினது. அதை பெற்றுக்கொள்ள விடாய்ப்பிடியாய் அதை அடையும் வரை போராடினால் பெற்றுக்கொண்ட பின்னரே திருப்தி அடைந்தார். தேவனுடைய வல்லமைக்கு ஏங்கி தவித்த எலியாவும் எலிசாவும் அதை பெற்று அனுபவித்தார்கள். தேவனுடைய மகிமையை காண ஏங்கின மோசே அதை கண்டு மகிழ்ந்தார். ஆவியின் அளவற்ற அபிஷேகத்தை நாடி தந்த ஆதித்த சபையினர் அப்போஸ்தலர்களும் அபிஷேகத்தில் அங்கு மூழ்கினர். எந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஏங்கினாலும் அதை உங்களுக்கு தந்துள்ள தேவன் தயாளனா இருக்கிறார். அது தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணினா ஆசீர்வாதமா என்று கண்டுபிடிங்க. நீங்க தான் சரியா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படி உங்களை அழைத்து செல்பவன் பரிசுத்த ஆவியார். சரியா? ஆகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியார் இல்லாட்டிக்கு நீங்க எப்படி தேவனத்திலிருந்து வந்து கண்டுபிடிக்க முடியும்? அல்லேலூயா. அதனால ஆதி சபையில யாரும் விழுந்து போயிரு. அப்படி ஆவியானவர் நடத்தின இடத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், அந்தி கிறிஸ்துகள் சுற்றிக்கொண்டே இருந்தாங்க சபைக்குள்ள. அவங்களை இனம் காணக்கூடியதா இருந்தது காரணம் என்ன? ஆவியானவர். ஆகவேதான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அஸ்திபாரம் வந்து பாத்தீங்கன்னா சபை. அல்லேலூயா. அது அனாதி சிநேகம், அனாதி தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்ப சபையில தான் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆக இந்த சபையை கெடுக்கும்படியா தான் பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வரலாம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நாங்க போய் ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா 100 தடவை அலைய வைப்போம். எங்கள் அலைச்சல்களையே அலையணும். ஒரு 10 தடவை ஒரு இடத்துக்கு போறோம்னு வைக்கணும். நான் ட்ரெயின் செலவு பண்ணணும் அல்லது பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும். இது 10 தடவை போகுது. இவன் ஒரு தடவையில கேட்கிறான்ப்பா. காசை கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யணும்? லஞ்சம் கொடுத்து காரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது குறுக்கு வழி. எப்பவுமே குறுக்கு வழி தேவனுக்கு அருவருப்பான். அல்லேலூயா. அலையிறது பிரச்சனை இல்ல, அலைஞ்சாலும் சரியா செய்யறதுதான் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீ குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பணத்தை சம்பாதிக்கும்படியாக அவன் ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய் விசுவாசிகளை உசுப்பேற்றி வருவான். அல்லேலூயா. நீ கொடுத்தா கர்த்தர் 10 கொடுப்பார். நீ என்னதான் கொடுத்தாலும்
நீ உனக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை, யாரையும் அவனுக்கு செய்யறது? அல்லேலூயா. அதனால இந்த சபைய சீரழிக்கும்படியாக நிறைய ஊழியக்காரங்க பேர்ல கிளம்பி இருக்கிறான். அல்லேலூயா. இத பார்த்து இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா தேசங்களையும் விளம்பிடுறாங்க. பரிசுத்த ஆவியின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை வழிநடத்தி செல்கிறவர். பிசாசு ஆவி என்ன செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறாம பிசாசுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இப்படி கள்ள போதனுக்கு பின்பாக போக செய்யும். எங்களை ஏங்க வைக்கும். ஆனா முடிவு என்ன தெரியுமா? பாதாளம், அக்கினி. பிதா ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதங்களை கிறிஸ்து உங்களுக்கு அனுப்பி தருகிறார். ஆவியானவர் அவைகளை நீங்கள் அனுபவிக்க செய்கிறார். திரியதவன் உங்களை ஆசீர்வதிக்கும் வல்லலாய் இருக்கும் போது நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திலும் எந்த ஆசீர்வாதத்திலும் குறைவுபட்டு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்க கஷ்டப்படுறது தேவ சித்தம் என்று சொல்லி. உன்னுடைய பாவம் உன்னை கஷ்டப்படுத்தலாம், அல்லது உன்னுடைய சந்ததி சாபம் உன்னை கஷ்டப்படுத்தலாம். அது சாபத்தின் விளைவு. இயேசு உனக்காக பலியானதை நீ முழுவதுமாக உடன்படிக்கைக்குள்ள வந்தி என்றா அன்றைக்கு சாபம் நிறுத்தப்படும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சபையில் உள்ள நிறைய பிசாசு நிறைய பேர் சபையில் உள்ள ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம். அல்லேலூயா. ஏன் அப்ப பிசாசு போயில? என்ன காரணம்? உன்னுடைய ரட்சிப்பு சரியில்லை. அல்லேலூயா. சாபம் நிறுத்தப்படணும். பிசாசு இருக்கும் வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. இயேசு பிசாசு துரத்தின பிறகுதான் கூனி எழுப்பி நடந்தார் 18 வருஷம். அல்லேலூயா. சப்பானி எழுப்பி நடந்தான். குருட்டாவி செவிட்டாவி எல்லாம் போச்சுது. அதை துரத்தும் வரைக்கும் அவன் என்ன அவன் எப்படி இருந்தான்? செவிடனா இருந்தான், குருடனா இருந்தான். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப அந்த ஆவி துரத்தப்படும் வரைக்கும் உன்னை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இப்ப இத குழப்பம் வேணும், ஜனங்களை அவிவிசுவாசத்துக்குள்ள கொண்டு வர வேணும். அப்ப பிசாசு என்ன செய்யணும்? ஃபேக் ஊழியக்காரன் எழுப்புறான். பாத்தியா, எல்லா ஊழியக்காரரும் ஃபேக். இப்ப கொண்டு வந்துட்டான் எல்லாரையும் எதையும் நம்ப முடியாதபடி. என்ற விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நான் விசுவாசிகள் ஜேசு கேட்கிறேன், அவன் கேட்கிறான் என்னோட பிள்ளைய குணமாக்கும். அது தண்ணியில கொண்டு விழுத்துது, நெருப்புல கொண்டு விழுத்துது, செத்து பிழைக்கான். மொத்தத்துல அவனை யாராலும் விடுதலையாக்க முடியல. அப்ப கேட்கிற, நான் உன்னை விடுதலையாகிறதுக்கு நீ விசுவாசிக்கிறீ? அப்பதான் கொஞ்சம் நான் இல்லை விசுவாசத்தை பத்தி கேட்பான். அப்ப உனக்கு கர்த்தர் எதை செய்தாலும் நீ விசுவாசிக்க கர்த்தர் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை கெடுக்கும்படியா தான் இந்த அநேக மாய்மாலங்கள் வலிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இந்த மாய்மாலத்துக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அல்லேலூயா. இன்னொன்று, எனக்குள்ள ஏதோ வந்துச்சுப்பா, நான் கேட்டா பரிசுத்தாவியில பிறகுதான் 40 மாசம் இருக்கணும், 10 மாசம் இருக்கணும். அல்லேலூயா. கெஞ்சி கெஞ்சு கொண்டவனும் ஆயத்தப்படுத்தவனும் சுத்திகரிக்கணும், கெஞ்ச வேணும். எதுக்கு நான் உபவாசம் இருக்கணும்? தாழ்த்துறது. ஓகே, தாழ்த்துறது தாழ்த்துறத அர்த்தம் சொல்லுவோம். இப்ப நாங்க சிலவங்க தெரிஞ்சு அதான் தாழ்த்துறா என்ன? நான் உபாசத்துல என்ன தாழ்த்துறான். ஓகே, சொல்லுங்க, எனக்கு கேக்குது. தாழ்த்துறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நீங்க உபவாசம் இருக்கணும், நீங்க உபவாசம் இருக்கிறது இன்னொரு விளக்கம் கொடுக்குறீங்க. நீங்க முதல் சொல்லிங்க உபவாசம் இருக்குங்க என்ன தாழ்த்துறதுன்னு சொல்லுங்க. தாழ்த்துறதுக்கு என்ன முடியாது, எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோன்னு எங்களுக்கு தாழ்த்தணும். ஓகே ஐயா, என்னால முடியாது, அதனால சரண்டர். நாங்க சபையில கை வைத்து ஆராதிக்கிறோம் தானே. எது கையில உயர்த்தி ஆராதிக்கலாம்? ஐயா நான் சரண்டர் ஐயா,
ஆனா சில பேர் நான் கையை உயர்த்துறேன், ஏன் உயர்த்துறேன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் உயர்த்துறாங்க, நானும் உயர்த்துறேன். கேன்சப் அண்டா தூக்கும். நான் சரண்டர் ஐயா, சுட்டுடாத. புரியுதா? அப்ப நாங்க எதுக்கு ஊத்துறோம்? எல்லாம் உயர்த்திங்க ஏன்டா உயர்த்துறோம். நம்ம தெரிஞ்சு செய்யணும். ஓகே, சிஸ்டர் சொல்றாங்க, நான் சரண்டர் ஐயா, என்னால முடியல, அதனால தான் நான் உபவாசம் போட்டுட்டேன். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் உபவாசம் போட்டீங்க? நான் சரண்டர், என்னால முடியலப்பா. சரண்டர் ஆகுறதுக்கே என்னால முடியலப்பா. சரண்டர் ஆகுறது உபவாசம் இருக்கு தானே, அதுக்கு என்னால முடியலப்பா. சரண்டர் ஆகுறது. அல்லேலூயா. தாழ்த்துறண்டா என்ன உபவாசத்துக்கு? எங்களுடைய பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு திருவிந்தெடுத்து கொண்டுமா அதை ஒடுக்கி செத்துதான் நான் வந்துட்டேன். திருவிந்தெடுத்து ஒடுக்கி அது அப்பப்ப தாழ்த்த சிந்தையில சரீரம் செத்துட்டு தாங்க சரீரம் திருப்பி உயிர்ப்பிக்கும். அப்படியா? உண்மையிலே தாழ்த்துறன்னு சொன்ன என்ன சரிப்படுத்துறேன். அல்லேலூயா. உபவாசம் எதுக்கு இருக்கலாம்? தாழ்த்துறதுக்கு. என்னன்னு தாழ்த்தலாம்? என்னன்னா தேவனுக்கு முன்பாக வச்சு என்ன சரிப்படுத்துறேன். நான் இன்னும் என்ன தெரிந்தவனும் இந்த முறை 40 நாள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா சிலோட இன்னும் இருக்கும் ஏதாவது. அப்ப அதுக்கு சிலோட 40 நாள் போடத்தான் போதும். அல்லேலூயா. இந்த சரீரம் தன்னுடைய சுயத்துக்கு ஃபுல்லா சாகும் வரைக்கும் இதை நாங்க என்ன செய்யணும்? சாடிக்கணும். அல்லேலூயா. இனி உபவாசம் இருக்கவே தேவையில்லைப்பா. என்னுடைய சரீரம் நான் சொல்றது கேக்கு. அல்லேலூயா. என்னுடைய கண் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லுறேன். நான் தான் ஒழுங்கி இருக்கிறேன். நான் இந்த பூமியை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு கண் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த கண்ணோடாக நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு கரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பூமியில வேலை செய்யும்படியாக, சாப்பிடும்படியாக, கழுவும்படியாக எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்குது. கால் கொடுக்க நடக்கும்படியாக. அது நான் கிடையாது. என்னுடைய காரியத்தை செயல்படும்படியாக கர்த்தர் இந்த பூமியில ஒரு மனித சரீரத்தை அல்லது உருவத்தை கொடுத்திருக்கிறார் செயல்படும்படியாக. நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன்னா செத்துட்டேன்டா, இது செத்துடும். இதுக்கு டைம் எவ்வளவு காலம்? 4 நாள். அவ்வளவுதான். 4 நாள் தாங்காது. அதுக்கு மேல புழுக்க வலிக்கிடும். அதான் இந்த சரீரம். இப்ப இந்த கண் பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னா பார்க்க கூடாது. அப்ப சாக என்னன்னு சொன்னா என்ன செய்ய வேணும்? சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேணும். உபவாசம் போட்டு இது திருந்ததே இல்ல. கத்தாவே என்ன இது இல்லாம இருக்க முடியாது. பிரச்சனை ஸ்டார்டிங்கே அதான். சாப்பிடு தேவனை போல மாதிரி இல்லாம சொல்லி போட்டான். சாப்பிடு பார்த்தவதான் தெரியும் பிசாசு மாதிரி மாறி போட்டான். அல்லேலூயா. உலகத்தின் தேவனை போல மாறி போட்டான். அல்லேலூயா. அப்ப அடக்கணும். அதுக்கு மடங்கில என்ன செய்யணும்? நேரா ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு கண்ணை நான் தானம் பண்றேன். பார்த்து அவங்க கெட்டு போட்டுக்கு நான் தாக்குறேன். அப்படிதான் உன்னை புடுங்கி போட்டுச்சு. புடுங்கி இருக்காது. ஏன் வேஸ்ட் பண்ணுவோம்? தானம் பண்ணிடுங்க. அது எத்தனை கண் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அப்ப ஒன்று என்ன அடக்கி ஆள்றதுக்கு இந்த வித பிசாசு, இந்த சிந்திய தாக்குற பிசாசு வந்து அது உபவாசத்தை தவிர அடங்காதான். ஜெபத்தினால உபவாசத்தினால போகாது. அல்லேலூயா. எந்த ஒளிகத்துல இருந்தாலும் போகாது. ஆமே. அது சிந்தையில இருக்கிறது. செய்வீங்கன்னா ஏதோ ஒண்ணு எழுதி அனுப்பிடாம இருக்கிற மாதிரி போகண்டா அது போயிடும். அல்லேலூயா. அது ஆடும். இது ஆடாது. அல்லேலூயா. இது வந்து மெசேஜ் போய் கொண்டிருக்கும் போது அது தூங்கி கொண்டிருக்கும். இல்லாட்டி பைபிள் படிச்சு கொண்டிருக்கும். பைபிள் படிக்கிற வீட்டுல எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப். ஒரே சினிமா பாட்டா இருக்கு, டிராமாவா இருக்குது, படிக்க முடியல. இங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாங்க, நான் இங்க படிப்பேன். அப்ப இது வருமா அது வருமா? இப்ப நான் படிக்கிறது வருமா இது பாருமா? நிறைய நினைக்கிறேன். நீ எப்ப தெரியுமா பயிர் படிக்கணும்? 10 மணிக்கு ஆறாதே 9 மணிக்கு வந்துட்டு
வந்தோடனே எந்த ஊர்க்கதையும் கதைக்காம இது கத்தோடைய நாள் பசுத்த நாள் அதை கனமா எண்ணி நீ வேத்த படிச்சோன்னு அல்லேலூயா. இது என்ன காரியம்னா திறந்து வச்சு மெசேஜ் படிக்கிறாங்க. என்னது? மாய்மாலத்தை வெளிப்படுத்தி. அல்லேலூயா. இதெல்லாம் முந்தி இருந்துச்சு. நம்ம சைட்ல அனுமதிப்பாரு இந்த மாய்மாலத்தை கொண்டு வீட்டுல. அல்லேலூயா. இந்த பிசாசு எப்படி இதெல்லாம் ஆடா சிந்தையில கிரியை செய்யறது, எழுதிட்டு கிரியை செய்யறது, அதே கத்த சொல்ல இது திருக்குள்ளது கேடு உள்ளது. இந்த செய்தின பிசாசு இருக்கு இல்ல, அது நல்ல பிசாசு. அது ஊழிய கொஞ்சம்னா போறியான ஐயோ நானே போயிட்டேன்னு சொல்ல என்னால இருக்க முடியல எரியுதுன்னு சொல்லலாம். இது என்ன செய்யும்டா, நீ என்ன அப்படி இப்படி எப்படி என்ன அப்படி நீ சொல்லலாம். ஊழியக்காரனா என்ன ஆசீர்வதிக்கணும். எங்க சொல்லுது ஆசீர்வதிக்கணும்? ஆசீர்வதிக்கத்தான் வேணும். அதை விட முக்கியமான தெரியுமா, உன்னை திட்டவனும் கண்டிக்க போனவனும் பேசவனும் உன்னை உருவாக்கவனும். அல்லேலூயா. இப்ப இரும்பு ஒட்டா கொடுத்தா வைங்கவன் வெல்டிங் பண்ணாங்க, இரும்பு துரு பிடிச்சு போய்க்கிறாரு. அல்லேலூயா. அதை இரும்பு ஒட்டினா ஒட்டும், திரும்பி ஒட்டும். இப்படி நாங்க விசுவாசி நடத்த ஒன்றுமே தேய்க்க கூடாது, துரு எடுக்க கூடாது, ஒட்டவும் நாங்க ஒட்டுனா அந்த வேலை ஒட்டு 100 தடவை ஒட்டிக்கொண்டு இருக்கணும். ஊழியக்கார வேலை அது இல்ல. ஓட்டு தேய்ச்சி எடுத்து போடும் முதலாகும், அதுக்கு பிறகு ஒட்டவும். அல்லேலூயா. தேய்ச்சா வலிக்குதான், வலிக்கட்டும். தேய்ச்சா வலிக்குதானே. அல்லேலூயா. நிறைய பேர் வேலை செய்தா கஷ்டமா இருக்குப்பா உடம்பு, எத்தனை வேலைக்கு போவாங்க இருக்கிறீங்க. அது காசு தருவோம், அது காசு. நிறைய பேர் காசு தான் கடவுள், நிறைய பேர் சாப்பாடு தான் கடவுள். உங்க எத்தனை பேர் இயேசு கடவுளா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கடவுளா இருந்தா அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல செய்யும். அல்லேலூயா. வயிறு கொஞ்சம் கூடி போச்சுப்பா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு எல்லாம் போறாங்கப்பா, உடம்பு கூடி போச்சா தெரியுது. நமக்கு தெரியுது இல்லையோ, டாக்டர் சொல்லிடலாம் ரத்தத்தை பார்த்துட்டு. ஒரு கால கட்ட வண்டி வந்துடும், எலும்பு உடைஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு 4 செட் இந்த ரேஞ்சுக்கு போயிடுது. அதனால நாங்க கண்ட்ரோல் பண்ணோம், ஜிம்முக்கு போறோம். அல்லேலூயா. இது திருத்து இதண்டு நோய்வாய்ப்பட்டு ஜிம்முக்கு போறீங்க தானே, என்னுடைய ஆத்மா செத்து கொண்டே கிடக்குது. பாக்குறியா நீ? இது செத்தாலாவது பரவாயில்ல, இது ஒரு நாளைக்கு சாகத்தான் போகுது. இது சாகும்படியா உண்டாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. நித்திய நித்திய காலமா இருக்க வேண்டிய ஒரு சரீரம் ஒன்று இருக்குது. அது நீ எப்படி கொடுக்குற? அதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா? தண்ணி கொடுக்குறியா? அல்லேலூயா. ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறியா? உன்னுடைய ஆவி ஆத்மாக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கறதுனால நீ நோயுற்றி இருக்கிறியா? பவுல் எழுதுற அப்படி இருக்கிறியா? நோய் கொண்டவனா இருக்கிறியா? வெள்ள பாக்க எல்லாம் பார்த்து நல்ல மாதிரி தான் இருக்குது. ஆனா கதைச்சோட்டம் தெரியுது, இதுக்கு கேன்சர் இல்லையா? கதைக்கிறாக்களையும் கேன்சர் ஆக்கிப்போம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கதைச்சிங்கன்னா சரி உங்களாவே போயிடும், உங்களை வச்சாங்க போயிடும். அல்லேலூயா. அதுக்கு நோய் கொண்டு போய் இருக்குது. அப்படிதான் பார்த்துக்கிறோம், இது நோய் கொண்டது, இதோட அளவை தான் கதைக்கும். அல்லேலூயா. வைக்கிற ஞாயிற்றுக்கெல்லாம் வச்சிடும், அது வராது, சும்மா வறுமையா வராது. நான் கதைக்கிறது அதான் வைக்கிறதா வச்சு போடுவோம். அல்லேலூயா. ஏன்னா அது வறுமையா வராது. அதுக்கு தான் உங்களுக்கு ஆவியானவர் தேவை. தேவன் சொன்னா பிரியமானவனே. எத்தனை எழுதப்பட்டு தெரியும்? யாரா தெரியாம இருக்கிறீங்களா? எங்க எழுதப்பட்டிருக்கிற வசனம்? பிரியமானவன் ஆத்துமா வாழ்வு நீ எல்லாவற்றும் வாங்கு சுகமாயிரு. 3 யோவான். அல்லேலூயா. பிரியமானவனே. அட்டி குத்து ஒரு உற்சாகம். அங்க உள்ள வசனம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னுடைய ஆத்துமா
நீ சரீரம் வாழ்ற மாதிரி ஆத்மா வாழாது. உன்னுடைய ஆத்மா உலகத்துக்கு நல்லா வாழ்ந்தோ அத மாதிரி நீ பூமியில செழிப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா கத்தருக்காக ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமெண்டா உலகத்திலே உன்னால வேலை செய்ய முடியும். ஆமென். இந்த கால் உடைஞ்சிரு. இந்த 8 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. ஒளியது போய் தான் உடைஞ்சது. உடனே கேட்டாங்க, சபைக்குள்ளே கால் உடைஞ்சிட்டியா, நீ தேவனுக்கு சித்தத்தை போலதான் சபைக்கு போய் தொடங்கினியான்னு கேட்டாங்க. நான் கேட்டா அதே டைம்ல கத்தர் 6 பாஸ்டர் மாதிரி கொண்டுட்டாங்க சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல கொண்டுட்டாரு. அல்லேலூயா. அதே கொஸ்டின்ல இருந்து கேள்வி கேட்பேன், ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு பாஸ்டர் செத்துட்டாரு மோட்டர் சைக்கிள்ல போய். அப்ப நான் கேட்டேன், அப்ப அந்த பாஸ்டர் அவ்வளவு பெட்டர் தான் இருந்தாங்க. நான் ரோட்ல அடிபட்டா யாருக்கு ஏன் கணக்கு கொடுக்குறது? ஆக்சிடென்ட்ல போனா கத்தருக்காக அடிபட்டது சந்தோஷம் தான். டாக்டர் சொன்னாங்க, எலும்பை மாத்தி வச்சுட்டாங்க, நரம்பெல்லாம் நசிச்சுட்டாங்க, நீ பழைய மாதிரி நடக்க முடியாது, ஓட முடியாது எல்லாம் சொன்னாங்க. உண்மைதான். அல்லேலூயா. எலும்பு தேஞ்சு போச்சு, ஒரு எலும்பு சுக்குநூறா போயிட்டு, இங்க வந்து பிளாக் எல்லாம் வச்சாங்க, கிட்டத்தட்ட 50 தையல் காலை சுத்தி செவியை சுத்தி. இப்ப அதுவும் தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்னுடைய வேலை செய்வேன். அல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ள வாழ்வது போல நீ எல்லா இடத்துலயும் வாழ முடியும். ஆவியானவர் அவைகளை நீங்கள் அனுபவித்து செய்யலாம். அதுக்குதான் ஆவியானவர் தேவை. நான் எதை செய்யவும் எதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. திரியதவர் உங்களை ஆசீர்வதிக்கும் வல்லா இருக்கும் போது நீங்கள் எந்த ஆசீர்வாதத்திலும் குறைவுபட்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. ஐயோ நான் இப்படி இருக்குது என்னுடைய சித்தமானு நீங்க நினைச்சிடாதீங்க. சாபம் இருக்குதா, கடன் இருக்குதா? கடன் நான் டைரக்டாவே சொல்லிடுவேன், அது சாபம். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வந்த யாரும், இந்த சபையை விட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, கடனோட யாரும் போயிருக்காங்க, போனவங்க திருப்பி கடன்காரனா போயிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், கடன் சாபம், அது கர்த்தருடைய பிள்ளைகளோட அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. சாபத்தின் அடையாளம். அவர் எங்களுடைய சாபத்துக்காக அவர் சாபமானார், அவ்வளவுதான். ஆகவே திரியதவர் உங்களை ஆஸ்வதிக்கும் வல்லா இருக்கும்போது நீங்கள் எந்த ஆஸ்வாதம் குறைபட்டிருப்பது அவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. நீங்களா அதை நினைச்சு கொண்டீங்கன்னா அதுக்கு வேற பேர். இன்றிலிருந்து வாஞ்சியுங்கள், எதிர்பாருங்கள், சுதந்திரிங்கள். நான் ஏற்கனவே எதிர்பார்க்கிறேன், சுதந்திரிக்க முடியும் என்று ஏங்குவீர்களானால் வேதத்தை திறவுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு என்பதை கண்டுபிடிக்கும். நமக்கு எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் வேதத்தை வச்சுதான். இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களை இங்க கொண்டு வருவேன். அல்லேலூயா. கொண்டு வந்தார். என்ன வசனம் சொல்லி இருக்கு, நான் 40 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முதல் சுதந்திரிச்சான். அது என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. என்ன வேதத்தில் உள்ள ஆசீர்வாதம். சுதந்திரிக்க முடியல என்றால் இறங்குவீர்களானால் வேதத்தை திறந்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைக்கப்படும் என்பதை கண்டுபிடிங்க. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாங்க பார்ப்போம். நீங்க கண்டுபிடிங்க, இல்லாட்டி நான் கண்டுபிடிச்சது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே ஒருத்தன் வியாதியா இருப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. நீ வியாதியா இருந்து கர்த்தருடைய வேலையை சரியா செய்தீங்கன்னா, அதிகமா செய்தீங்கன்னா அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நிறைய பேர் நீங்க யூடியூப்ல பேஸ்புக்லாம் பார்க்கலாம், கால் இல்ல 2 கையும் இல்ல, ஊழியம் செய்யலாம். நமக்கு காலும் கொடுத்து கையும் கொடுத்து கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. அல்லேலூயா. இது ஆசீர்வாதமே கிடையாது. அவனுக்கு 2மே இல்ல. மெசேஜ் செய்யறான், ஊழியம் செய்யறான், பார்க்கவே நமக்கு. நான் என்னுடைய பேஸ்புக்ல போட்டிருக்கேன். அல்லேலூயா. நமக்கு எல்லாத்தையும் கத்தர் கொடுத்து எல்லாத்தையும் சாபத்துக்குள்ள கொண்டு வர, கால்களை சாபத்துக்குள்ள வழிநடத்துற, கரங்களை சாபத்துக்குள்ள, கண்களை சாபத்துக்குள்ள வழிநடத்துறோம். அல்லேலூயா. எங்களால நாங்க எங்களுக்கு சுகம் கொடுக்கிற, அல்லேலூயா, நன்மை செய்யற, எங்களை செய்யறதுக்கே நாங்க சிலவோட சாபக்கேடா இருக்கோம். சிலவோடு அல்லேலூயா. எங்களுடைய சரீரத்தை நாங்களே வியாதியஸ்தனாய் மாற்றி வச்சிருக்கோம். ஏன்?
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால. ஆகவே இந்த ஒரு எழுந்திருப்போம். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, சாபம் ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்தார், ஏழ்மை தேவனை மகிமைப்படுத்தார். இயேசு எளிமையா வந்தால் என்னுடைய எளிமையை நீக்கும்படியா நான் என்னுடைய வீட்டுல ஆசீர்வாதமா இருக்கும், தேசத்துல ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆகார குறைவு இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கும் கத்திரிக்கர்களுக்கு ஒரு நன்மையை குறைவிடாது. வேதம் சொன்னது அதை மாத்த யாராக முடியாது. எனக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அவர்களை கத்திர என்ன செய்திருக்காரா, இது ஆசீர்வாதம். தெரியுமா, நம்முடைய எதிரியை குறிச்சு நான் பயப்படுறது இல்ல, என்னுடைய எதிரியை குறிச்சு அவன் தான் பயப்படுவான், கரம் கடிக்க பண்ணிடுவான். எதிராக வரும்போது அவனுக்கு பயமும் தீயிலும் கலக்கவங்க. இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும், ஒளிவமர கன்றுகளை போல இருப்பாங்க. தேங்க்யூ லார்ட். நான் என்ன சொல்ல, நீங்க என்ன செய்து நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையிலே அலட்சியம். ஏற்கனவே 2 பேரை குறிச்சும் கர்த்தர் நன்மையா இல்ல பிசாசு தீமையான காரியங்களை வச்சிருக்கான்னு ஏற்கனவே நிரந்தர எச்சரிச்சுட்டான். பிள்ளைகள் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளை பிசாசு கையால பார்க்கணும். எதனால தெரியுமா? நீ கர்த்தரை மறந்தால் நான் உடைய பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ கர்த்தரை பிடிச்சியாண்டா பிள்ளைகளை தீய வழிக்கு கொண்டு போற நண்பர்கள் வந்தாலும் கர்த்தர் துளத்தி போடுவோம், முறிச்சு போடுவோம். என்ற கர்த்தர் வாயில சொல்லி இருக்கு, உன்னுடைய பிள்ளைகள் எப்பவும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பாங்க. சிலோட உங்களை பெற்றோருக்கு மேற்பட்டாக்கள் சாபங்களை சம்பாதிச்சு வைக்கலாம். அது இயேசுவினால நான் அந்த சாபங்கள் முறியடிக்கப்படவும். என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஐஸ்வர்யத்தின் தேவனை தேடுறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவருடைய இடத்துல ரோடே தங்கம். அல்லேலூயா. மதிலே பாத்தீங்கன்னா கற்கள், டைமண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. நாங்க ஹிஸ்டரி இருந்து படிக்க அந்த ராஜா அவ்வளவு பெரிய தங்கம் வச்சிருந்தான். போனா ஊரும் இந்தியாவில் இருக்கிற தங்கத்தை எலிசபெத் மகாராணி கொண்டு வாங்க வச்சுக்கலாம் மியூசியத்துக்கு எல்லாம் சொல்லுவோம். அவ்வளவு வெளியேற பெற்றா சொல்லுவோம். அங்க ரோட்டே தங்கம், மதில்களே அங்க ரத்தின கற்கள். நான் அந்த இடத்துக்கு புரியும். அல்லேலூயா. எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் செய்யறதுக்கு அவர் வல்லமை விசாவும் வேலையா. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் குடும்பமா வீடா, ஆனா கர்த்தர் செய்ய வைக்க என்ன செக் பண்ணும். நான் உனக்கு இதை செய்யறதுனால நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவியா, கனப்படுத்துவியா? போன வாரம் பார்த்தான் எசேக்கியா ராஜாவுக்கு ஜீவனை கொடுத்தான். என்ன செய்தாங்க? கர்த்தர் சொல்றது நம்ம இருதயமே வரையில். நிறைய பேருக்கு உலகாக்களை பார்க்க உலகாக்கள் யார் தெரியுமா? தொன்மார்க்கன், அஸ்தம் பிடிச்சவன், இச்சை பிடிச்சவன், அல்லேலூயா, வன்கண்ணு. இன்னொரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளையோ ஆம்பளைய இச்சிக்கிற தொன்மார்க்கன். அவனோட பொண்ணோட நாங்க கர்த்தரை மறந்து போய் நிக்கிறோம். வெக்கமா இல்ல? நம்முடைய தேவன் பசுத்தர், ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர்கள் ரோட்டுக்கே தங்கம். அவ்வளவு பெரிய ஆள். எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் தான் பெற்றுக்கொள்ளும். நான் என்னுடைய பார்வை சரியில்லைன்னா சொன்னா கர்த்தர் தர மாட்டார். அல்லேலூயா. நாங்க கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக தருவார். அல்லேலூயா. நான் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே இதை பெற்றுக் கொள்வதற்கு எனக்குள்ள நான் அந்த விசுவாச வல்லமை எனக்குள்ள வேலை செய்ய பெற்றுக்கொள்ள மாட்டாய்.
அல்லேலூயா. ஏன்? நான் விசுவாசிக்கிற வரை நான் சரியா புடிச்சிருக்க வேணும், விசுவாசத்துல நடக்க வேணும். அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய அவ்வளவுதான். கரங்களும் குறுகையில காதும் செவிடாக இல்ல. ஏன் நம்ம ரட்சிக்கப்படுறாங்க இல்ல? அல்லேலூயா. என்னுடைய பாவம், நான் சொல்லல, பேச 59 சொல்லு, என்னுடைய பாவம் அவரை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் கரங்கள் கட்டி வச்சிருக்காங்க, விலங்கு போட்டிருக்காங்க. யார் கட்டி வச்சிருக்கிறது? பிசாசு இல்ல, நீங்க தான். பிசாசுல அந்த கட்ட முடியாது, அவனுக்கெல்லாம் வல்லமை கிடையாது, உங்களுக்கு வல்லமை இருக்கு. அவருடைய கரங்களை கட்டவும் முடியும், அதாவது ஆசீர்வாதத்துல அவருடைய கீழே கட்ட முடியாது. உங்களுக்கு செய்ய வேண்டியதை கட்ட முடியும், கட்டவிழ்க்க முடியும். அதனாலதான் சொல்றேன், எனக்கு கருத்தின் கீழே நீ கட்டளை இடு. என்ன கருத்துக்கு எனக்கு தேவையானது செய்யும்படியா கத்தாவே, நான் கட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் கட்டவிழ்க்கிறேன். என்ன கத்தர் எனக்காக செய்ய வச்சிருக்கிற கண் காணையில காது கேட்கல நான் பார்க்கல, நானே கட்டி வச்சிருக்கிறேன். நான் தான் கட்டவிழ்க்கவன். என்னுடைய குறுகிய சிந்த குறுகிய காரியம், நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே நிற்போம். நான் கட்டவிழ்த்தாதான் அவர் கட்டவிழ்ப்பான். தெரியுங்க சொல்லலாம், நீ கட்டுறது எதுவோ பூமியில கட்டினா பர்வத்தம் கட்டவிழ்ப்பான். அல்லேலூயா. கட்டினா கட்டும், கட்டவிட்டா கட்ட வைப்பான். அல்லேலூயா. நீ பூமியில காரியம் செய்யணும்டா அங்க பர்வத்துல கட்டவன், பருவத்தை கட்டணும்னா நீ இருக்கிறியா? அதான் அவ என்னதான் ஆராய்ச்சி பார்ப்போம். ஆசீர்வாதமா இருக்கும்படிதான் நான் சபையில கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சரீரத்துல ஆரோக்கியமா இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதத்துல நான் மற்றவர்களுக்கு கை நீட்டக்கூடாது, நான் கொடுக்கறவனா இருக்கவும். என்னுடைய ஆசீர்வாதம் வழிஞ்சு போகும்போது வேதம் சொல்லி, எனக்கு யார் உதவி செய்யற நிலைமையில நான் இருக்க முடியாது, நான் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யற நிலைமையில நான் இருக்கவன். அதான் ஆசீர்வாதம். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த வசனம் கைக்கொள்ளுவேன். விட்டுட்டு போய் கத்தருக்காக நிக்கிறாங்க, அது தங்களை அன்னகர்களாக்கி கொண்டது. மற்றபடி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த தேவனா நான் ஆசீர்வாதம் பெறுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த வசனம் கைக்கொள்ளுவேன். எந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த வசனம் கைக்கொள்ளுவேன். எந்த வழிகளில் நான் நடந்திடுவேன்.
அவருடைய வழியில மட்டும் நடந்து அவராலே மட்டும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் எங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அநேகம். எங்களுக்கு தேவையான அத்தனையும் அவர் தருகிறார். எஸ் ஜபிக்க